அனிதா அப்புறம் அதித்தி இவங்க 2 பேரும் ஒரே மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அன்னைக்கு நைட்டு அதித்தி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 o'clock போல் அவங்க வீட்டுக்கு அவளோட பர்சனல் காரில் கிளம்பிட்டா. அதித்தியும் அனிதாவும் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வெல் செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணுங்க. ஸோ அனிதா மட்டும் அன்றைக்கி ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. அனிதாவை பொறுத்தவரை கொரியன் வெப் சீரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கா. டைம் போகிறதே தெரியாமல் 3 o'clock வரைக்கும் அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்ருந்தா. 3 o'clock போல் தண்ணி துவைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறா. வாட்டர் பாட்டிலில் தண்ணி இல்லை. ஸோ அவள் தண்ணி எடுக்கணுன்னா ரூமை விட்டு வெளியே போய் காமனான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரிங்க் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு குடிக்கணும். ஸோ இங்கேருந்து அவள் அங்கே போயிட்டு ரிட்டன் வர வழியில் கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அவள் டார்ச்சில் லைட் அடிச்சுட்டே ரிட்டன் வர வழியிலேயே அவளுக்கு டக் 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 அப்படின்ற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. இவளும் பயத்தில் பூனை எதுவும் போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறா. இருந்தாலும் அவள் மனசுக்குள்ளே அவளை அறியாத ஒரு பயம் இருக்குது. அந்த டைமில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இவளும் எடுத்து ஹலோ அப்படிங்கிறா. அப்போது அவள் ரூமில் என்டர் ஆன டைம் அந்த மொபைலில் இருந்து ஒரு வாய்ஸ், உன்னோட பெட்டுக்கு கீழே மட்டும் பார்க்காத அப்படின்னு. உடனே அனிதா க்யூரியாசிட்டியில் பெட்டுக்கு கீழே பார்க்குறா. அங்கே ஒரு ஒயிட் ஐஸ். அதை பார்த்து அவள் பயத்தில் திரும்பியும் அந்த ஃபோனில் இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் எந்த சத்தமும் வரல. திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்த கண்ணாடியில் இருந்த ஒரு சவுண்ட், நான் இங்கே இருக்கேன்னு. அப்போவே அனிதா மிஸ்ஸிங். இப்போது அனிதாவுக்கு என்ன ஆச்சு? அந்த வாய்ஸ் யாரோடது? அனிதா மிஸ் ஆன அந்த சேம் நைட் தானே 8 o'clock போல் அதித்தியும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அந்த சேம் நைட் அதித்தி போன கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல கார் மட்டும்தான் இருக்குதே தவிர அதித்தி இல்லை. அதித்தியும் அந்த சேம் நைட் சேம் டைம் மிஸ் ஆகியிருக்காங்க. அந்த சேம் வாய்ஸ் அதித்திக்கும் கேட்டிருக்கு. இந்த சேம் டைமில் சேம் நைட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸுமே மிஸ் ஆகிருக்காங்க. இந்த மிஸ் ஆனவங்க 2 பேருக்கும் ஒரே வாய்ஸ் கேட்டிருக்கு. ஒரே டைமில் மிஸ் ஆகிருக்காங்க. மிஸ் ஆன அடுத்த டேயே இவங்களை எல்லோரும் தேடிட்டுருக்க டைமில் இவங்க 2 பேரோட பாடியும் அவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் பி பிளாக்கில் ஒரு பெட்டுக்கிட்ட 2 பேரும் பக்கத்தில் கிடச்சிருக்காங்க. அவங்க மிஸ் ஆனதும் வேறு பிளேஸ். பட் அவங்களுக்கு கேட்டது ஒரே வாய்ஸ், மிஸ் ஆன டைமும் ஒன்று. அப்போது இவங்களை கொன்னது யார்? எதுக்கு கொன்னுட்டு இவங்களை கொண்டு வந்து இவங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில், அதுவும் குறிப்பாக அந்த பி பிளாக்கில் கொண்டு வச்சாங்க? அதித்தியும் அனிதாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் ஷாலினி. ஆக்சுவலாக அதித்தி, அனிதா, ஷாலினி இவங்க 3 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க 3 பேரும் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் ரூமு மட்டும் அதித்தியும் அனிதாவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷாலினிக்கு வேறணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா ஷாலினி ஓன்னு அழுதுட்ருக்காங்க. அனிதா அதுக்கப்புறம் அதித்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அழுதுட்ருக்காங்க. திடீர்னு ஷாலினி கத்துறாங்க. அவங்களோட உடம்ப ஏதோ பொசஸ் பண்ண மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போது ஷாலினி சத்தமாக சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு நியாயம் நானே தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? அப்படி ஷாலினி உடம்புல இருக்கிறது என்ன? அதுதான் அனிதாவும் அதித்தியும் சாகிறதுக்கு காரணமா? அப்படி ஷாலினி உடம்புல இருக்கிறவங்க சொன்னது என்னென்னா, அவங்களோட பேர் பொன்மணி அப்படின்னும், அவங்க டெலிவரிக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க அப்படின்றதும் சொன்னாங்க. நைட் டைம் அவங்களுக்கு வலி வந்திருக்கு. அப்போது டியூட்டியில் எந்த டாக்டர்ஸும் இருக்காங்க இல்லை. ஸோ அந்த டைமில் நர்ஸாக இருந்தது அதித்தியும் அனிதாவும் தான். ஸோ டியூட்டி டாக்டர்ஸ் இல்லாததுனால அதித்தியும் அனிதாவும் தான் அவங்க ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ அவங்க நர்சிங் முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சியாவது பார்த்துருக்கணும், எமர்ஜென்சிக்காவது ஃபஸ்ட் எய்ட் பார்த்துருக்கணும். ஸோ அந்த டைமில் இவங்க 2 பேரும் ட்ரக் யூஸ் பண்ணி கொஞ்சம் போதையில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டை ஒழுங்காக கொடுக்க தெரியாமல் சம்திங் ஏதோ இஷ்யூ ஆகி அந்த லேடி அங்கேவே இறந்துட்டாங்க வித் அவங்க குழந்தையோட. ஸோ அவங்க தான் ரிட்டன் இவங்களை பழி வாங்கணும்னு வாங்கியிருக்காங்க. அவங்களோடது தான் அந்த வாய்ஸும் கூட.